Hi guys, my name's B. I'm a good boy. ஹாய் ஜூலிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட செகண்ட் பார்ட் ஃபைனல் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஸ்டாண்ட் வித் மை சிஸ்டர் ஃபியான்சி. லாஸ்ட் பார்ட் நான் இதோட முடிச்சிருந்தேன்னா, ஜங்குக் உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருப்பார். அண்ட் உங்களை வந்து வெறுத்து ஒரு பகையாளியை பார்க்குற மாதிரி உங்கள் அக்கா ஒரு ஓரத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு நிற்பா. ஸோ நான் இதோட முடிச்சிருந்தேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் ஜூலிஸ், லாஸ்ட் பார்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னுலாம் கேட்டிருந்தீங்க, வெனிஸ்டே கேட்டிருந்தீங்க. சாரி, என்னால் கொஞ்சம் டைம் பத்தலை, அதனால தான் என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி ஈவினிங் போடுறேன்ட்டு கூட நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்காக தான் டக்குன்னு வந்தேன். ரெக்கார்ட் பண்ணதுக்கு இப்போயே எனக்கு டைம் இல்லை, பட் இன்றைக்கி போட்டுடணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கேன். அண்ட் அப்புறம் கமெண்ட்டில் இன்றைக்கி இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னென்னா, டேக் ஒரு FF போடலான் இருக்கேன். ஓகேனா பர்பிள் ஹார்ட் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்போ நான் டேட் FF வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். வளவள கொலை இல்லாமல் ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே இந்த சீன் கட் பண்ணி பார்த்தா, நீங்கள் ஜங்குக் வீட்டில் தான் இருக்கீங்க. அங்கே ஜேகேட அத்தை, ஐ மீன் ஜங்குக்கோட அப்பாவோட தங்கச்சி தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிரச்சனையே போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. என்னன்னே இங்கே என்ன நடக்குது? போய் நம்ம வீட்டு பையனுக்கு இவளை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அசிங்க பிடிச்சவளை. இவ அக்காவுக்கு தானே பார்த்தோம் நம்ம வீட்டு பையனை. இவ கட்டிட்டு வந்து நிற்கிறா. ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதுக்காக நம்ம வீட்டு பையனுக்கு இவளா? சத்தியமா வே அண்ணே, தயவு செய்து இவளை அவன் வீட்டுக்கே அனுப்பி வைங்க. இல்லாட்டி அவன் எங்கேயாச்சும் போட்டோம், ஆனால் நம்ம வீட்டுக்கு மட்டும் இவளை உள்ளுக்கு எடுக்கவே கூடாது. ரேணு, அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்கியா? என்னண்ணா ஏன் வாயை அடைக்க பார்க்குறீங்க? இவ்வளோ மாதிரி ஒரு அசிங்க கட்டவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ரேணு, உன் வேலையோ அது மட்டும் பாரு. வாழ போகிறது அவங்க 2 பேரும். அது சரி, உங்கள் பையனுக்கு என் பிள்ளைய கட்டி வைக்க சொன்னால் அதுவும் இல்லை. சரி, எங்கேயோ கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கு கட்டி வச்சிங்க, அதுவும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணுன்ட்டு. போய் பார்த்தா அக்கா கட்டிக்க போகிற புருஷனையே தங்கச்சிக்காரி ஒன்றா இருந்துட்டு வந்து இப்போ அவள் கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறா. எந்த வகையிலானே நியாயம்? அதுக்கு என் பொண்ணுக்கு கொடுத்துருந்தா அவளாச்சும் நல்லா வாழ்ந்துருப்பானே. ரேணு, சும்மா இருங்க. இது நம்ம குடும்ப பிரச்சனை. ரேணு, உன் வேலையாக மாதிரி பாருன்னு முதைய சொல்லிட்டேன். இது என் பையன் வாழ்க்கை. உனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பலாம். அண்ணே, கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா? எனக்காக இங்கே யாரும் சண்டை போட்டுக்க தேவையில்லை. இது என் வாழ்க்கை, நான் பார்த்துக்க, எனக்கு தெரியும். யாரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவரோட ரூமுக்கு போயிடுவார். நீங்கள் ஒரு மாதிரி கண்ணால் கலங்கி போய் நிற்பீங்க. அப்போ உங்கள் அத்தை, அம்மாடி வான் இங்கே வாமா. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை பார்த்துட்டு, சொல்லுங்க அத்தை, எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. அவன் மேலே அவங்க அத்தைக்கு ரொம்பவே பாசம் அதிகம். அதனால தான் என் மேலே தப்பு இருக்குதுன்னு அத்தை. அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, நீ வா அப்படின்ட்டு உங்களை அவங்க ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த சாரியை மாற்று. இல்லாத மாற்று, நான் சொல்கிறேன்ல. அப்போ நீங்களும் அந்த சாரியை மாற்றுவீங்க. அண்ட் கொஞ்ச நேரம் இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகும். ஒரு நைட் 8 o'clock இருக்கும். உங்கள் அத்தை ரூமுக்கு வருவாங்க. இந்த வயன் போ ரூமுக்கு. அத்தை, அது வந்து இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் வேணாமே. தப்பு நடந்து தான் போணுச்சு. அதுக்காக நடக்கிற சம்பிரதாயத்தை நம்ம மாற்ற முடியாதுமா. நீ எடுத்துக்கிட்டு போ. அத்தை, பயமாக இருக்க. மாமா ஏதாச்சும் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ போ அப்படின்ட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. பால்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போவீங்க. போய் பார்த்தா ஜங்குக் ஒரு மாதிரி ஹெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பார். மாமா ஜூலிஸ் பேக்ரவுண்டில் அபின்னு கத்திக்கிட்டு இருந்தா. நான் எங்கேன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க, கணக்கு எடுக்காங்க. என்னை வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ண நான் எடுத்தால் தான் அங்கே அவருக்கு எங்கே மூக்கு வேர்க்குன்னே தெரியாது. ஸ்டார்ட் பண்ணிடுவார். சாரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மாமா அப்படியே ஜங்குக் ஹெட் அப்படியே நிமிர்ந்து பார்ப்பாரு. மரியாதையாக இந்த ரூமை விட்டு போயிரு. அது வந்து மாமா, நான் ஒரு தடவை சொல்கிறதுக்கு முதலே நீங்கள் வந்து கிளம்பி போயிரு.
இல்லை மாமா. வெளியே போன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே கையிலேருந்து சொம்ப அப்படியே கீழே போட்டுருவீங்க. அது அது மாமா அத்து. ஓ, நேற்று நடந்தது பார்த்தலையா? இன்னைக்கு வேணுமா உனக்கு? மாமா அதுதான் இந்த பால் சொம்ப தூக்கிட்டு வந்து நிற்கிறியாடி? சிங்கமால உனக்கு அக்கா, உங்கள் அக்கா கட்டிக்க போகிறவனை நீ கட்டிக்கிட்டு வந்து நிற்கிற? உனக்குலாம் வெட்கமே இல்லை. அது வந்து மாமா அது அது மாமா நீங்கள் என்னடி நான் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் இருந்த கதவை வந்து பஞ்ச் பண்ணுவார். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அகெயின் கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், வெளியே போயிருப்பார். நீங்கள் அப்படியே செவுத்துல சாஞ்சு அப்படியே கீழே சரிஞ்சு அழுகுவீங்க. ஏன் வளர்க்க மட்டும் இப்படி ஆகுனுச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்போ தான் அந்த ரூமை விட்டு வெளியே வருவீங்க. பார்த்தா ஹால் கவுச்லேயே ஜங்குக் தூங்கிக்கிருப்பார். அண்ட் அப்போ தான் அந்த டைம் தான் உங்கள் அத்தை அண்ட் ஜங்குக்கிட்ட அத்தையும் வெளியே வருவாங்க. உங்கள் அத்தைக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களை பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சாட்டில் கிச்சனுக்கு போயிடுவாங்க. அண்ட் ஜங்குக்கிட்ட அத்தை இது தான் சான்ஸுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த நாளே எங்கள் வீட்டு பிள்ளையே கவுச்சில் படுக்க வச்சுட்டல அண்ணி, டெய்லி ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்களை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போயிடுவாங்க. அம்மாடி இந்த காஃபி சொல்லியிருந்தா நானே போட்டிருப்பேன் அத்தை, அதுக்கு என்னம்மா நீ குடி அப்படின்ட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஜங்குக்கிட்ட அப்பா, டே ஜங்குக் எழுந்துரு. என்னப்பா டைம் ஆச்சு, ஆஃபீஸ்க்கு கிளம்பு. சரிப்பா அப்படின்ட்டு அவர் ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடியாகி கீழே இறங்கி வருவார். நீங்கள் நிற்பீங்க. ஜங்குக் வந்து சாப்பிட்டு போடா. மா எனக்கு சாப்பாடெலாம் வேணாம். டே கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போடா, காலையில் பட்னியாக போவாத. சரிம்மா அப்படின்ட்டு ஜங்குக் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காருவான். அப்போது ஜங்குக்குடைய அம்மா வந்து உங்களை வந்து அனுப்புவாங்க, போய் சாப்பாடு போடு. அது நான் சொன்னதுன்னு நைட்டு நடந்ததே போடம்மா அப்படின்னாவும் நீங்களும் சரின்னு போவீங்க. ஜங்குக்கு உங்களை நோட் பண்ணல, சருக்கு ஃபோன் தான் பார்த்துக்கிருப்பாரு. நீங்கள் இட்லி வைப்பீங்க அவருக்கு. வைக்கிறப்ப தான் ஜங்குக் அம்மா எனக்கு போதும் அப்படின்ட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தா நீங்கள் வச்சுப்பீங்க. அவருக்கு வந்த கோபத்துக்கு அப்படியே பிளேட்டை தூக்கி வீசுவார். மா சாப்பாடு நீ வைக்கிறனா வை, கண்டவர்கள் வச்சு நான் சாப்பிடணுன்ட்டு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து ஜங்குக் அப்படியே போயிடுவார். நீங்கள் அப்படியே கண்ணை கலங்கிக்கிட்டு உங்கள் அத்தையே பார்ப்பீங்க. நான் தான் சொன்னேன்ல இனிமேல் வேணாம் அத்தை. அண்ட் ரேணு அவங்க வந்து உங்களை ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணி ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சு பார்த்துக்கு நிற்பாங்க. அண்ட் அவங்க மகளும் கூட அவங்க மக பேரை வந்து நிசான்னு வச்சுக்கலாம். என்னம்மா மாமா காலையிலேயே பூசை போட்டு போயிருக்காரு? ஆமாண்டி. அப்படியே அவங்களுக்குள்ள சண்டை அப்படியே வந்துக்கு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கூட வாழ மாட்டாங்கடி, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஓ மாமா உனக்கு தான். நானும் ட்ரை பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இவ அக்கா நிலா தான் வருவான்ட்டு. எப்படியாச்சு நிலாவை துரத்திட்டு நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ஒரு பிளான் போட்டுட்டா. இது வேற மாதிரி போகுது ரூட்டு. தங்கச்சிக்காரி வந்து வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போது அக்காக்காரி எந்த நிலைமையில் இருப்பாமா? நிலா கண்ணு முன்னாடி வாயன் போனானா கொல்ல கூட தயங்க மாட்டாடி. என்னமா சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க 2 பேரும் 2 வீக்ஸ் பழக்கம்னாலும் 2 பேரும் மனசார லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. உனக்கு எப்படிமா தெரியும்? ஜங்குக் ஃபோனில் பேசினதுன்னு பல வாட்டி கேட்டிருக்கேன். எப்படியுமே அவன் நிலாவை தான் ட்ரை பண்ண பார்ப்பான். ஏன் இந்த வீட்டை விட்டு போயிடுவா, நிலா இந்த வீட்டுக்கு வருவான்ட்டு ஷுவரில் நீ நடுவில் போயிரு. ஜங்குக்கு உனக்கு தான். இந்த வீட்டு சொத்து அப்பங்காரன் பண்ணிட்டு போன ஒரு வேலையால் இந்த வீட்டு சொத்தும் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாமே என் அண்ணனுக்கு போணுச்சு. ஏன் அவன் பெற்ற பிள்ளைக்கு இப்போ போயிடுச்சு எல்லாம். குரூப் ஆஃப் கம்பெனி இப்போ ஜங்குக் தான் செய்யும். அப்போ நான் என்ன இழிச்சவாயா? என் மகனையும் இவளை பழிய போட்டு அவனை அப்ரோட் அனுப்பி வச்சுட்டு இந்த குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்குது. நான் விட்டுருவேனா? பையனுக்கும் உனக்கு மட்டும்தான் அந்த சொத்து போகணும். இவங்கெல்லாம் நடுத்தெருவில் இருக்கணும் அப்படின்ட்டு ஜங்குக் அத்தை ஒரு பிளான் போட்டு சொல்லிக்கிருக்கு. சரி அம்மா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இவளை எப்படி வீட்டை விட்டு அனுப்ப போகிறீங்க?
வாயனை அந்த வீட்டை விட்டு அனுப்புறது நம்ம எதுவும் பண்ண தேவையில்லடி. அக்கா கடி யமனா வந்து நிற்பா. ஐ மீன் சக்காலத்தியா. அம்மா நிலாவை பற்றி ஒன்று 2 விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவள் ஒன்று விரும்பினதையும் அவளுக்கு தான் நிச்சயிக்கப்பட்ட அந்த ஒரு பொருளை யார் எடுத்துக்கிட்டாலும், ஐ மீன் அவளுக்கு சொந்தமானவங்களே எடுத்துக்கிட்டாலும் அவள் அதை விட்டு கொடுக்க மாட்டாள். அப்படிப்பட்டதில் ஜங்குக்கு மட்டும் அவள் விட்டு கொடுத்துருவான்னு நீ நினைக்கிறியா? அப்போ மாமா எனக்கு 2 பேர்த்துக்கும் அக்கா தங்கச்சி சக்காலத்தி சண்டையாக முடியட்டும். அந்த கேப்பில் நீ போயிரு. சங்குக்கா அந்த டைமில் உன் வலையில் சிக்கப்பாருக்கு. சங்குக்கா அந்த டைமில் உன் வலையில் சிக்கப்பாக்கவை. ஓ அப்படி சொல்கிறீங்களாம்மா? ஓகே சரி வா, இங்கே ரொம்ப நேரம் பேசிக்கிருந்தா சந்தேகம் யாருக்காச்சும் வரும், கிளம்புவோம் அப்படின்ட்டு ரேணு அவங்க போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு. தான் டேஸ் அண்ட் டைம்லாம் ஸ்கிப் ஆகும். டெய்லி ஜங்குக்கு உங்கள்கிட்ட எரிஞ்சே தான் வருவார். லைக் உங்களை வந்து ஒரு கம்பளி பூச்சி மாதிரி தான் பார்ப்பார். அவர்கிட்ட உங்கள் நிழல் அவர்கிட்ட பட்டாலே பிடிக்காது. நீங்கள் ரொம்பவே வெக்ஸ் ஆகிருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு புகுந்த வீட்லேயும் ஒரு சப்போர்ட்டில், பிறந்த வீட்லேயும் ஐ மீன் உங்கள் அம்மா அப்பா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒரு மிஸ் கால் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே தான் வெறுத்துருப்பாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகும். நிசாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்ட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வைப்பா. அதுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருப்பா. ஐ மீன் உங்கள் ஃபேமிலியும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பட் உங்கள் ஃபேமிலி வரமாட்டேன்னு சொல்லியிருக்கப்ப உங்களோட அத்தை தான் இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலியும் கூப்பிட்ருப்பாங்க. அண்ட் நிலாவும் வந்திருப்பா. எல்லோரும் என்டர் ஆகிறப்ப தான் நிசா கூட ஜியாவும் இருப்பா. ஜியா வந்து நிசாவோட ஃப்ரெண்ட். ஹாப்பி பர்த்டே மை டியர் பேபி கேர்ள். தேங்க்யூ டி. அப்புறம் எப்படி லைஃப்லாம் போகுது? ரொம்பவே சுவாரஸ்யமாக போகுதுடி. அப்படியா அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கும் கச்சிக்கிருப்பாங்க. அப்போ தான் உங்களோட அம்மா அப்பா ஃபேமிலியெல்லாம் வருவாங்க. நிலா வந்து வேண்டா வெறுப்பாக வந்திருப்பா. லைக் அவட ஒரு லுக்கில் வந்து அவட இதெல்லாம் ஃபுல்லாக டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பார்த்தோன்னா செம்ம சந்தோஷம், கிட்ட ஓடி போவீங்க. அண்ட் அவங்கக்கிட்ட போய் நிற்பீங்க. ஆனால் அவங்க அவ்வளோ பேரும் உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிலாவை பார்ப்பீங்க. நிலா அவங்கள கேவலமான ஒரு லுக்கில் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. கண்ணெல்லாம் கலங்கி போய் நீங்கள் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் அத்தை மணி வா அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஜேகே பக்கத்தில் நிற்க வைப்பாங்க. ஜேகே ஆனால் அவங்கள கணக்கே எடுத்துக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு நிற்பார். அப்போ தான் ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணுவார் நிலா வந்ததை. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் நிலாவை வந்து அவர் லவ் பண்ணியிருப்பார், பிடிச்சிருக்கும். நிலாவும் ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்பா. இப்படியே அந்த பார்ட்டியும் முடியும். ஜியா நிலா கிட்ட உக்காந்துருப்பா. நிலா என்ன நீ இப்படி நடந்து போயிடுச்சு? நீ இவ்வளோ நாள் சும்மாவாடி இருக்க, இதுக்கான ரிவெஞ்ச் நீ எடுக்கலையா? நீ இப்படி இருப்பன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமேடி, ஏன் பயப்படுறியா? கூட பிறந்தவன்ட்டு. அப்படிலாம் இல்லடி, நடந்துருச்சு, விட்டுட்டு போவோன்ட்டு தான் இருக்கேன். அது எப்படிடி? ஜங்குக்கு நீ லவ் பண்ணு, ஒன்று ஜங்குக்கு லவ் பண்ண. ஸ்டில் இப்போ கூட நான் பார்த்தேன், அவர் கண்ணில் நீத்தாக இருந்த. உன்னை பார்த்தோன்னே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி ஜேகே விட்டு கொடுக்கலாம்? என்னடி சொல்கிற? உன் தங்கச்சி எப்படி உன்கிட்டேருந்து பறிச்சாலோ அதே மாதிரி நீ அவகிட்டேருந்து ஜங்குக்க பறி. என்னடி சொல்கிற? அவள் உன்னை அக்கான்னு பார்த்தாளா? உனக்கு கூட பிறந்தவன்னு பார்த்தாளா? உன்னை கட்டிக்க போகிறவனா அவள் கட்டிக்கிட்டு போய் நிற்கிறா. நீ அதை இறக்கதை பார்க்காத. அவள் உனக்கு பண்ணதை நீ அவளுக்கு பண்ணு. ஜங்குக்க உன் வலையில் சிக்க பாரு. சாத்தியமாடி? அதெல்லாம் சாத்தியம்தான். நீ பண்ணுற வழியை பாரு. நாளையிலேருந்து ஜங்கு கம்பெனிக்கு போ. என்னடி சொல்கிற? ஆமாம், நாளையிலேருந்து ஜங்குக்கிட்ட கம்பெனிக்கு போ. அவங்க கம்பெனிக்கும் அவங்க கம்பெனிக்கும் ஏதோ கொலாபரேஷன் கேள்விப்பட்டேன். ஆமாடி, அப்பாவும் அவங்க அப்பா. அதை நீ மாற்றிக்கோ. உன் அப்பாவுக்கு பதிலாக நீ போ. ஜங்குக்க அவங்க அப்பாவுக்கு பதிலாக வந்து நிற்பான். என்னடி சொல்கிறேன்? நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்ட்டு அவர் காதுகிட்ட போயிட்டு அவள் சொல்லுவாள் நிலா கிட்ட. நிலாவை ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு சரி அப்படியே செய்கிறேன் அப்படின்பா. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பீங்க, யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி. இந்த பார்ட்டியும் அப்படியே முடியும். நெக்ஸ்ட் டே காமிப்பாங்க. ஜான் குரூப் ஆஃப் கம்பெனியை தான்.
பா நீங்கள் தானே அந்த ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிருந்தீங்க, ஏன் இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? இல்லைடா, லீ குரூப் ஆஃப் கம்பெனியில் லீ வந்து சொல்லியிருந்தான் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை செய்ய சொன்னால் நல்லா இருக்கும்டா அப்படின்ட்டு. ஓ, அங்கிள் சொல்லியிருந்தாரா? என்னடா அங்கிள்னு சொல்கிற, மாமனார்னு சொல்லு. பா நான் நிலாவை கட்டியிருந்தா மாமனார்னு சொல்கிறான். கண்டவளை தானே கட்டிட்டு வந்து நிற்கிறேன். சங்கு, நீ பண்ணது ரொம்பவே தப்பு. பா நான் எந்த தப்புமே பண்ணலை, எல்லாம் அவ தான். சரி அங்கு எதுவும் பேசி வேலை. சரிடா, நான் வேறு மீட்டிங் பார்க்குறேன். இப்போது அங்கே தான் லீ அங்கிள் வெயிட் பண்ணிக்கிருக்காரு. சரி அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே கேபின், அதாவது மீட்டிங் நடக்கிற கேபின்குள்ளே வருவான். வந்து பார்த்தா அங்கிள் அப்படின்ட்டு வந்து பார்க்குறப்ப கணக்கா நிலா அப்படியே திரும்புவா. ஹாய் ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் ஸ்டப்பாய் அப்படியே நிற்பார். நிலா, ஆமாம் நானே தான், என்னை எதிர்பார்க்கல. லீ குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே சேர்மன் நான் தான் இப்போ. ஓ கங்க்ராச்சுலேஷன் நிலா. அப்புறம் ஜங்குக், என் கூட கொலாபரேஷன் பண்ணவங்களுக்கு ஓகேயா? ஜங்குக் ஒரு மாதிரி பார்ப்பான். ஏன்னா பிகாஸ் நிலாவோட டைப்லேருந்து ஃபுல்லாக டோட்டல் சேஞ்சாக இருக்கும். அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவரோட பேச்சு, அவரோட அந்த ஷைனஸ் எல்லாமே போயிட்டு ஒரு போல்டான கேர்ள் மாதிரி நிற்பா. ஓகேங்களா? தென் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே அப்படின்ட்டு ஜங்குக் நிலா 2 பேருமே அவங்களோட கொலாபரேஷனை பற்றி காய்ச்சிக்கிருப்பாங்க. சைடு கேப்பில் நிலா ஜங்குக்கு ஒரு மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டே தான் பார்ப்பா. ஜங்குக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பட் ஜங்குக் லவ் பண்ண போகணும்ல, அதனால ஜங்குக்கு அது பெருசாகவே தெரியாது. ஜங்குக்கும் பேசுவாள். அண்ட் இப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகும். அவன் ஜங்குக்கும் நிலாவும் ரொம்பவே போக போக ஒரு மாதிரி நெருக்கமாக பழக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன் டே, வயன்மா சொல்லுங்கத்தா, இந்த டிபன் இந்த லஞ்சை வந்து ஜங்குக் கிட்ட கொடுத்துருவேன். அத்தை என்ன சொல்கிறீங்க? ஆஃபீஸில் போய்ட்டு கொடுக்க சொல்கிறீங்களா? ஆமாம்மா, மேடு ஒருத்தவங்க தான் எப்பயும் போவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்பவே ஃபீவராக, அதனால் லீவ் போட்டாங்க. என்னாலையும் போக முடியாது. நானும் இப்போ உங்கள் அங்கிளோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்னு உனக்கு தெரியும் தானே. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஏர்போர்ட் இப்போ கிளம்பினா தான் இன்னும் 1 ஹவரில் அங்கே போய் சேரலாம். அது வந்து அத்தை ரேணு சித்தி நிசா இருக்கால, அவங்கக்கிட்டே இருக்குது. உனக்கு தெரியாதாம்மா? அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்கம்மா. நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்க, தயவு செய்து கொடுத்துருமா. அது வந்து அத்தை அவர் ஏதாச்சும் கோச்சிக்கிட்டு, அதெல்லாம் இப்போ கோச்சிக்க மாட்டான். நீ போயிட்டு கொடுத்துரு மட்டும் வந்துடு, எதுவும் காய்க்காத. சரிங்க அத்தை அப்படின்ட்டு நீங்களும் அந்த டிஃபன் பாக்ஸ், அதாவது லஞ்ச் பாக்ஸை வாங்கிட்டு போவீங்க. நீங்களும் அப்படியே அந்த கார், உங்களோட டிரைவர் வந்து கொண்டு போய்ட்டு ஆஃபீஸ்கிட்ட நிப்பாட்டுவார். அப்படி நீங்களும் ஆஃபீஸ் மேலே ஏறி வருவீங்க. ஜேகேட பிஏ நிற்பாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு கேட்பீங்க, ஜங்குக்கு அவரோட கேபின் எங்கே இருக்குது? நீங்கள் யாரும்? நான் அவரோட ஒய்ஃப். ஓ அப்படின்ட்டு அவங்களும் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீ தான் அந்த ஒய்ஃபா? ஐ மீன் சதி வேலை பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக நிற்பீங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட கேபின். சரி அந்த கேபின் தான், போ. உனக்கு ரொம்ப குட் நியூஸ் காத்துக்கிருக்கு. அங்கே தான் போ. என்ன சொல்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் அவங்கள மாதிரி டவுட்டாக பார்த்துட்டு அப்படியே ஜேகேட கேபினை கம்மிங் கூட கேட்காம ஏதோ ஒரு பதட்டத்தில் கதை ஓப்பன் பண்ணிடுவீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்பீங்க. பிகாஸ் ஜங்குக் அண்ட் நிலா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. எப்படின்னா ஜேகே வந்து அவனோட சிஓ சேரில் உட்காந்துருப்பான். நிலா அவரோட லேப்பில் உட்காந்துக்கிட்டு அவள் லீட் பண்ணி கிஸ் பண்ணிக்கிருக்கா. ஜேகேயும் ரொம்பவே டீப்பாக கிஸ் பண்ணிக்கிருப்பான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் மாமா 2 பேரும் அப்படியே டக்குன்னு கிஸ் பண்ணிக்கிருந்ததை ஸ்டாப் பண்ணி அப்படியே என்ட்ரன்ஸை தான் பார்ப்பாங்க. பார்த்தா நீங்கள் நிற்பீங்க. ஜேகேக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல. அறிவில்லை, எவ்வளோ தைரியம் தான் நீ என் கம்பெனிக்கு வந்திருப்ப, எதுக்கிட்டி வந்த அப்படின்னு சொல்லி கத்துவான். அப்போது நான் வந்தது இருக்கட்டும் மாமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்கள் அக்கா தான் பார்ப்பீங்க. உங்கள் அக்கா உங்களை ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணி பார்த்துட்டு ஜேகே இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுவா. கத்தாத, கொஞ்சம் இரு. ஹே, உனக்கு அறிவில்லடி. இப்படி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒரு ரூமுக்கு இருக்கப்ப நாக் பண்ணாமல் கூட வந்திருக்க.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு நிற்பீங்க. அக்கா நீ என்ன பண்ணுறீங்க? சி உன் வாயில் நான் அக்கான்னு கூப்பிடாத. யாருக்கு அக்கா? ஹே எதுக்கு வந்த? அது அது வந்து மாமா அத்தை இந்த ஃபுட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. வந்த வேலை முடிச்சு தானே, கிளம்பு. உங்கள் மணிக்கு அழுந்துக்கிட்டே பெட்டு டிஃபன் பாக்ஸை அங்கே வச்சுட்டு அப்படியே திரும்பி போகிறப்ப ஒரு நிமிஷம் உங்கள் அக்காவை ஒரு மாதிரி பார்த்துட்டு போவீங்க. உங்கள் அக்கா உங்களை ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணி பார்த்துட்டு எங்கே உங்கள் கண்ணு முன்னாடியே ஜேகே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ப்ரோக்கனாக உடஞ்சி போய் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து அழுந்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடிடுவீங்க. அப்படியே வீட்டுக்கு வருவீங்க. வந்து உங்கள் ரூமுக்கு வந்துட்டு யாருக்கும் என் லைஃப் வரக்கூடாது, கண்ணு முன்னாடி என் புருஷன் கூட என் அக்கா. சரி நான் இது ஏன் தப்பே இல்லையே, எல்லாம் அவரால். அவர் தான் அன்றைக்கி என்கிட்ட போஸ்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாரு. இப்போ என் வாழ்க்கையும் அநியாயம் பண்ணிட்டு இப்போ என் அக்கா கூட அழுந்துக்கிறக்கப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். ஒரு ஈவினிங் போல் ஹார்ன் சத்தம் அடிக்கும். நீங்கள் வந்து அப்போ தான் கீழே இறங்கி வருவீங்க. பார்த்தா என்ட்ரன்ஸில் வந்து ஜேகேயும் நிலாவும் வந்து வருவாங்க 2 பேருமே. நம்ம பேரும் வேறு கால் வச்சு உள்ள போவோம். இது நம்ம மாமியார் வீடாச்சு, ஏன் மாமியார் வீடாச்சு, எடுத்து வாடியுள்ள. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்பீங்க மாமா அப்படின்ட்டு. அவங்கள பார்த்துட்டு ஜங்குக் இன்னும் நீ இவளை டிவோர்ஸ் பண்ணலையா? சூன் பேபி சூன் இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒன்று நான் நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் ஒரு மாதிரி நிற்பீங்க. சரி பேபி நம்ம ரூமுக்கு போகலாமா? போகலாண்டி அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே நிலாவை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க. கிஸ் பண்ணி அப்படியே அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் நீங்கள் அப்படியே டெரஸில் மேலேருந்து பார்ப்பீங்க. என் ஜங்குக் உங்கள் கண்ணு முன்னாடி அதுவும் உங்கள் 2 பேர்த்து ரூமுக்கு நிலாவை கூட்டிகிட்டு போவா. நீங்களும் அமைதியாக இருப்பீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரூமில் இருந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு மார்னிங் சவுண்ட்லாம் கேட்க ஸ்டார்ட் ஆகும். லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். நீங்கள் ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உக்காந்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். நிலா வந்து ஜங்குக் ஷர்ட்டை போட்டுட்டு கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுவாள். ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி சோம்பல் முடிச்சுட்டு வந்து நிற்பா. நீங்கள் அப்படியே அந்த கவுச்சிலே படுத்து தூங்கியிருப்பீங்க. உங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு ஹே என்ன தாண்டி எலும்பு அக்கா, என் அக்கான்னு ஒன்று கூப்பிடாதுன்ட்டு பல வாட்டி சொல்லிட்டேன். போய் காஃபியை போட்டு வா. என்னக்கா பண்ணுறா, உனக்கே தெரியலையா இது? ஏன்னா நான் பண்ணுறது அசிங்கமாக இருக்கா? உன் பொஷனை நான் எடுத்துக்கிட்டேன்ட்டு எதுவும் நினச்சிக்கிட்டியா? சொல்லப்போனால் என் புருஷனை நீ தாண்டி எடுத்துக்கிட்ட. இப்போ என் புருஷன் என்கிட்டயே வந்துட்டான். இங்கே 2 பேர்த்துக்கு இடையில நிற்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் தான். அவரை ஒன்று டிவோர்ஸ் பண்ணி கலட்டி விட்டுருவார். நீ எங்கேயாச்சும் போய் சாவடி அப்படின்னு சொல்லி நிலா ஒரு மாதிரி சொல்லுவா. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி போய் ஒன்று மறந்துட்டு பேசுகிற. இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் இல்லை, ஜங்குக்கு மாமா மட்டும்தான். உனக்கிட்ட சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஃபன் நீ உங்ககிட்ட நான் முதலே கேட்டேன் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீங்கள் பேசுறது கூட கேட்காம ஒரு மாதிரி திமிராக உட்காந்துருப்பா. நீங்கள் அவள் ஒரு மாதிரி ஒரு பெயினோட உட்காந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் காஃபியை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்கும், லைக் அங்கே போயிடுவீங்க. அப்போ தான் ஜேகேயும் வந்திருப்பான். ஜேகேக்கு நிலா வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு பேபி அப்படின்ட்டு ஜேகே லேப்பில் உட்காந்துட்டு எப்போ பேபி அவளை நீ டிவோர்ஸ் பண்ண போகிற? இப்போ என்னடி உனக்கு இப்போயே டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணணுமா? ஆமாம். அப்போ டக்குன்னு ஜங்குக் கால் எடுத்து அவரோட செக்யூரிட்டி கிட்ட டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணு. சார் புரியல. எனக்கும் இந்த வாயனுக்கும் டைவர்ஸை ரெடி பண்ணு. லாயர்கிட்ட பேசு. ஓகே சார் அப்படின்னாவும் எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கிட்ட பிஏ வந்து வீட்டுக்கு வந்து அந்த டைவர்ஸ் பேப்பரோடு வந்து நிற்பான். இந்த பேபி ஆசைப்பட்டு கேட்டது எனக்கும் வாயனுக்கும் டிவோர்ஸ். இந்த
நீயே அவகிட்ட கொடுத்து சைன் வாங்கிக்க. தேங்க்யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அப்படியே டிவோர்ஸ் பேப்பரை வாங்கிட்டு உங்கள் ரூமை தட்டுவா. அப்போ நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஓப்பன் பண்ணுவீங்க. என்னக்கா வேணும்? சில்லிக்கால், நான் என் அக்கான்னு உன்னை கூப்பிடவே நினச்சேன். சொல்லு நிலா, உனக்கு என்ன வேணும்? குட் கால், இந்தா பேப்பர். என்ன பேப்பர் இது? உனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள டைவர்ஸ் பேப்பர். ஒரு மாதிரி பார்த்துக்க நிற்பீங்க, டக்குனு சைன் போட்டு கொடு. என் புருஷன் ஆல்ரெடி பண்ணிட்டான் டைவர்ஸ் பேப்பரில் சைன். நீங்கள் அப்படியே வாங்கி பார்த்தா ஜங்குக்கு ஆல்ரெடி சைன் பண்ணியிருப்பான். அண்ட் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில, கொஞ்சம் கூட யோசிக்கலை, டக்குன்னு போயிட்டு பென் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைதா பென் அப்படின்னா டக்குன்னு அவள் கண்ணு முன்னாடி டிவோர்ஸை போட்டுட்டு இந்தா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிலா சொல்லு. சந்தோஷமாக வாழ. எனக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, உன் லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிருக்கேன்னு ஒட்டு. இப்போ எனக்கு அது இல்லைக்கா. நீ என்னை வெறுத்துருக்கலாம், ஆனால் நான் அவனை இன்றைக்கி வெறுக்க மாட்டேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லோரும் நினச்சிக்கிருக்காங்க மாமாவை மேலே ஆசைப்பட்டது நான், அவரை அடையணும்னு நினச்சது நான்ட்டு. பட் அன்றைக்கி நடந்ததே வேறக்கா. எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லி பேசிக்கிறதுக்கு? நீ உனக்கு பிடிச்சவனுடைய வாழ, அவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூமை க்ளோஸ் பண்ணுவீங்க. நிலா அப்படியே அந்த இடத்துல ஸ்டப் ஆகி பார்த்துக்கிட்டு நிற்பா. அவளுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் நெருடலாக இருக்கும். அவள் அப்புறம் அந்த பேப்பரை ஜங்கு கிட்ட கொடுத்துட்டு செக்கி அவளும் சைன் பண்ணிட்டா. சைன் பண்ணிட்டாளா அப்படின்ட்டு அவர் வாங்கி பார்த்துட்டு, ஹே பேபி நீ இதுக்கு சந்தோஷம் தான் பண்ணணும், ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லை எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கான ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு உங்கள் உடுப்பெல்லாம் பேக் பண்ணுவீங்க. லக்கேஜில் எல்லாத்தையும் ட்ரெஸ், உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணி அப்பயே அந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைப்பீங்க. உங்கள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கையை வைப்பீங்க. தெரிஞ்சோ தெரியுமையோ என் வயிற்றுல நீ வந்துட்ட அப்பா, நம்மளை கைவிட்ட மாதிரி நான் உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டேன் பாப்பா. உனக்கு நான், எனக்கு நீ, ஒரு உலகத்தை உருவாக்கி வாழுவோம். நம்ம லைஃப்குள்ளே யாருமே வேணாம், அதே மாதிரி நம்மளும் யார் லைஃபுக்கும் இடைஞ்சலாக இருக்க வேணாம். எங்கேயாச்சும் ஏதோ ஒரு மூலையில் நம்ம சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லக்கேஜ் அப்படி எடுத்துக்கிட்டு வருவீங்க. நிலாவும் ஜங்குக்கும் கீழே தான் உட்காந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிருப்பாங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே எதையுமே கண்டுக்காமல் போவீங்க. நிலா அப்படியே உங்களை பார்த்துருவா. ஹே வான், ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று திரும்பி பார்ப்பீங்க. போகிறதும் போகிற எங்கள் சைட்லேருந்து ஒரு செட்டில்மெண்ட் இந்தா அப்படின்ட்டு ஒரு லக்கேஜ் ஃபுல்லாக பணம் அப்படியே கொடுப்பா. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அண்ட் ஜேகே பார்ப்பீங்க. அதை நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்யூச்சருக்கு அது தேவைப்படும், ஆனால் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. நிலா ஒரு மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே நிற்பா. ஜங்கு நிலாவை பேக்கப் பண்ணிவிட்டு, பேபி நீயே அங்கேயே பார்த்துக்கிருக்காவா? அப்போது நிலா என்ன நினச்சான்னு தெரியல, ஜங்குக்கு கை அப்படியே எடுத்துட்டு செக்கே எனக்கு ஒரு மீட்டிங், நான் இப்போயே எங்கள் கம்பெனிக்கு போய் ஆகணும். இப்போ தான் சொன்னேன் எதுவும் இல்லைன்ட்டு. இல்லை நான் இப்போயே போய் ஆகணும் அப்படின்ட்டு நிலா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகும். அண்ட் உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் வாயனும் ஜங்குக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜங்குக் நிலாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுவோன்ட்டு எல்லோரும் பேசிக்குவாங்க. ஜேகே அம்மாலாம் ஜங்குக்கு ஏசியிருப்பாங்க, என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. பட் ஜங்குக்கு ஒரு முடிவில் இருந்தனால சரி அவன் விருப்பம் அப்படின்ட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு சைட்லேயும் நிலா வந்து பேசியிருப்பா, இல்லைம்மா அவள் தான் போயிட்டா தானே, எனக்கு இனிமேல் ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பா. உங்கள் அப்பாவும் சரின்ட்டு எல்லோரும் ஓகேன்றுவாங்க, ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி நிலாவுக்கும் ஜங்குக்கும் எல்லோரும் சந்தோஷமாக அந்த இடத்துல நின்றுக்கிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. ஜேகே வந்து நிலா கைக்கு வந்து ரிங் போடுவேன். அதே மாதிரி நிலாவும் ஜேகே கையில் ரொம்ப சந்தோஷமாக ரிங் போடுவா. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு பர்சனுக்கு மட்டும் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை, அது யாருன்னா உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பொண்ணுங்க 2 பேரும் வாழ்க்கையும்
இப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன எங்கம்மா இருக்க? ஒரு மாதிரி கண்ணால் கலங்கி போய் நின்று ஆனாலும் எதுவும் செய்ய முடியாமல் அந்த இடத்துல நின்றுருப்பாங்க. சேம் ஃபீலிங்ஸ் தான் உங்கள் அப்பாவுக்கும். தன் பொண்ணுக்கு இன்றைக்கி நீ என்கேஜ்மெண்ட் நினைக்கிறதா, இல்லை ஒரு பொண்ணு லைஃப்பை இல்லாமல் ஆக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு அதே லைஃப்பை கொடுக்குறோன்னு நினைக்கிறதான்ட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் சொல்லதே இல்லை. அப்போ எல்லோரும் என்கேஜ்மெண்ட்டு முடியும், இன்னும் 1 வீக்கில் மேரேஜ்ன்ட்டு சொல்லுவாங்க. இப்படியே இது ஒரு 9 மந்தில் 8 மந்த்து ஆயிரும். லைக் என்கேஜ்மெண்ட் வந்து 8 மந்தில் முடிச்சிருப்பாங்க. 8 மாதம் போயிருக்கும். 9வது மாதத்தில் தான் ஒரு 1 மந்த் கழித்து லைக் மேரேஜ் வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் ஸ்கிப் ஆகும். நிலாவுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பெயினோட, ஆனால் அவளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவள் லவ் பண்ண ஒரு பர்சனே எனக்கு கிடைக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப, அதே சமயம் அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அவள் வந்து சரி ஜியாவை போய்ட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜியாவை பார்க்குறதுக்காக அவள் வீட்டுக்கு போகிறப்ப தான் அவள் வீட்டில் நிசாவோட பேசிக்கிருக்கதை நிலா கேட்பா. என்னடி இது நம்ம போட்ட பிளான் எதுவோ இது ஏதோ வேறு ரூட்டில் போய்க்கிருக்கு. எப்படியோ வயனையும் இந்த நிலாவையும் பிரிச்சுட்டோம். அதே மாதிரி வயனை ஜங்குக்கிட்டேருந்து பிரித்து இப்போ நிலா எடுத்துக்கிட்டா. நிலா கிட்டேருந்து பிரித்து இப்போ நீ எப்போ எடுத்துக்க போகிற? அது தாண்டி எனக்கும் தெரியல. நான் அன்றைக்கி நைட் சொன்ன மாதிரி தானே பண்ணேன். ஆமாண்டி பண்ணேன், பட் எல்லாமே சொதப்பிருச்சு. ஹேய், அந்த வயனுக்கு நான் கொடுத்த பிளானே, வயனுக்கு போட்ட பிளானே சக்ஸஸ் ஆகிடுச்சு. எப்படிடி உனக்கு மட்டும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது? என்னடி சொல்கிற? அவளை அவங்க நிலா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண வச்சதே நான் தான். ஏன்னா அப்படின்னு நிசா கேட்பா. இங்கே வா, உனக்கு இந்த விஷயமே தெரியாதுல, அங்கு குடித்த ட்ரிங்கில் கலந்தது நான். அதே மாதிரி வயனை ஜங்குக் இருந்த ரூமுக்கு அனுப்புனதும் நான். அதுக்கு பிறகு ஜங்குக்கே அவனுக்கு தாங்க முடியாமல் வயனை ஃபோர்ஸ் பண்ணி அதுதான் நம்மளுக்கே தெரியுமே எல்லாத்தையும் பண்ணால் நிலா அண்ட் ஜங்குக் மேரேஜ் கேன்சல் ஆகி ஜங்குக்கும் வயனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அப்படியே நிலா வயனுக்கு அப்படியே எகென்ஸ்டாக திரும்பினா. ஏன்னா அவகிட்டேருந்து ஜங்குக்கை பறிச்சுக்கிட்டா நிலா. இப்போ அதே மாதிரி நீயும் ஜங்குக்கை நிலா கிட்டேருந்து பறிச்சிடு, வேலை முடிஞ்சு. இதெல்லாம் நடக்குமாடி? இதெல்லாம் நடக்கும். நான் நடத்தி காமிக்கல, அதே மாதிரி நீயும் நடத்து. சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிருப்பாங்க. எல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காகி வாசல்லே நிற்பா. அப்போ டக்குன்னு அவள் கார் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி ஓடுவா. ஜியோன் கம்பெனிக்கு தான் போவா. டக்குன்னு கேபின் கிட்ட வந்துட்டு, ஜங்குக்குங்க சார் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்ட்டு பார்க் கம்பெனிக்கு போயிருக்காரு. வாட் அப்படின்ட்டு நிலா வந்து பார்க் கம்பெனிக்கு போவா ஸ்பீடாக கார் எடுத்துக்கிட்டு. அண்ட் அவளும் போயிட்டு அப்படியே கம்பெனிக்கு முன்னாடி இறங்கிட்டு, ஜங்குக்குங்க மேம் நீங்களா? சார் வந்து மிஸ்டர் ஜிமினும் ஜங்குக் சாரும் பேசிக்கிருக்காங்க. சரின்ட்டு அவள் டக்குன்னு உள்ளுக்கு போயிட்டு ஜங்குக் அப்படின்ட்டு கதை டக்குன்னு திறப்பா. 2 பேரும் அப்படியே ஷாக்காகி திரும்பி பார்ப்பாங்க. ஹே பேபி, என்ன இந்த பக்கம்? ஜங்குக் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன்னு. ஜங்குக் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வந்து பிடிச்சோன்னே ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜிமின் வந்து நிலா பார்த்துட்டு ஆனால் கணக்கெடுக்க மாட்டான். சாரில் நின்று, சரி ஜங்குக் நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஜிமின் ப்ளீஸ் நில்லுங்க. ஜங்குக் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்ல போகிறப்ப, நான் உங்ககிட்டையும் முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்போது ஜங்குக், டே அவன் மேலே ஏன்டா எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் இருடா. எனக்கு பிடிக்கல ஜங்குக், நான் போகிறேன். ஜிமின் கொஞ்ச நேரம் இரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நிப்பாட்டிட்டு, என்ன நிலா என்னாச்சு? ஜங்குக் அது வந்து வயனை தேடணும். ஏன்னா அவளையும் தேடணும்? ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பான். ஏன் அவள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எகெயின் அவளை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், வயனை தேடி ஜங்குக். என்ன ஆச்சுன்றது முதல் சொல்லு, அவள் என்னத்துக்கு? அப்போது நிலாவும் நடந்தது எல்லாம் சொல்லுவா. ஜங்குக் ஒரு மாதிரி ஷாக்காகி இடிஞ்சு போய் அப்படியே உட்காந்துருவான் அந்த சார்லேயே. ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஓ இப்போ அதுக்கு என்ன, நடந்துருச்சு, அவள் அங்கே நிம்மதியாக இருக்கட்டும். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், நம்ம வயனை தேடணும் ஜங்குக். அப்படி அழுவா. நானே என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டேன், அவளை தேடணும் ஜங்குக்.
நீ பண்ண தப்பு நம்ம எல்லாம் பண்ண தப்பு அவள் அனுபவிச்சுக்கிருக்கா. அது மட்டும் இல்லை ஜங்கு, வான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஏன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகிருப்பாங்க. ஆமாம் நிசாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு வான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அவன் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கா. அதுக்குள்ளே நிசா முந்திக்கிட்டு, ஏய் வான் நில்லு. சொல்லுங்க நிசா, எங்கே போகிற? அதையும் உங்களுக்கு ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதை போய் சொல்ல போறியா? ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா மாமா கிட்ட போய் சொல்ல போறியா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ட்டு? ஆமாம். இப்போ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ போய் சொல்கிறத அவர் நம்பவா போகிறாரு? என்ன சொல்கிற? திருப்பி கேட்பான், யார்ட குழந்தடி அப்படின்ட்டு. அது எப்படி ஒரு நாள் பண்ணதுக்கே குழந்தை வந்துருமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ரிப்பீட் கேள்வி கேட்பார் வயன். இந்த குழந்தை என் குழந்தையே இல்லைன்னு நிரூபிப்பார். அதை வச்சு அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. வயன் அப்படியே ஒரு மாதிரி நிற்பா. இதைத்தான் நிலா ஜங்கு கூட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஜங்குக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. விஷயம் அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஜங்குக் ஃபேமிலி எல்லாத்துக்கும் தெரிய வரும். இப்போ எல்லாருமே ஒரு இதில் நிற்பாங்க. ஒரு ஜங்குக் வீட்டில் தான் எல்லா குடும்பமும் நிற்கும். நிசாவெல்லாம் சரி, நிசா அப்புறம் அவங்க அம்மா ரேணு எல்லாத்துக்கும் அப்படி எச்சு விழுது. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடின்ட்டு ஜியாவை போலீஸ் கம்ப்ளைண்டே பண்ணி நிலா கொடுத்துருவா. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கப்ப உங்கள் அம்மாலாம் ரொம்ப அழுகுவாங்க. ஐயோ என் பொண்ணு, நானே நம்பாமல் போயிட்டேன். என் பொண்ணு ஐயோ என்ன நிலமையில இருக்கான்னு தெரில, எப்படி அவள் ஃபீல் பண்ணுவான்னு தெரில, அந்த இடத்துல அவள் எப்படி கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்ட்டு உங்கள் அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. உங்கள் அப்பாவும் கூட நானே என் பொண்ணு சந்தேகப்பட்டுட்டேன், அவளை என் வாயாலே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டேன், என் பொண்ணு உடஞ்சிருப்பா அப்படின்ட்டு. அண்ட் ஜங்குக்கிட்டப்பா வாழை தேட சொல்லி நான் கேர்ள்ஸ் கிட்ட சொல்லிக்கிருக்கேன். எல்லோரும் அவளை சர்ச் பண்ணுவாங்க எங்கே இருக்கான்ட்டு. சேக்கி ஒரு மாதிரி தான் இருப்பான். இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. அந்த 1 month இப்படியே தான் போயிருக்கும். ஒன் டே ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், இது மாதிரி வயன் ஒரு இடத்துல இருக்காங்கன்ட்டு. சேக்கி அவசரமாக அவன் நிலாவை கூட்டிகிட்டு நிலா என் குடும்பமே அந்த இடத்துக்கு தான் போகும். அதை பார்த்தா ஒரு ஃபுட் ஷாப் மாதிரி சின்னதாக இருக்கும், சாப்பாடு கடை மாதிரி. அங்கே தான் வயன் அப்படியே நின்று டக்குன்னு வர கஸ்டமர்ஸ்க்கெலாம் சாப்பாடு கொடுத்து ஒரு ரோட்டுக்கடை சாப்பாடு அந்த மாதிரி ரோட்டுக்கடை மாதிரி இருக்கும். அங்கே அவள் வர போகிறவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு அவள் அங்கே தான் மணி ரன் பண்ணுறா. இதை பார்த்தோம் அவங்க ஃபேமிலிக்கு அப்படி கஷ்டமாக இருக்கும். நிலாலாம் ஒரு மாதிரி உடஞ்சி போய் நிற்பா, நம்மளால தானேன்ட்டு. இப்போ உங்கள் அப்பா தான் அப்படி வயன் அப்படின்னு கூப்பிடுவாரு. நீங்கள் ஒரு மாதிரி யாருடான்னு இப்படி திரும்பி பார்ப்பீங்க, பார்த்தா உங்கள் அப்பா. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காகி நிற்பீங்க, அப்பா அப்படின்ட்டு மடி அப்படின்ட்டு உங்கள் காலிலே விழுந்துவார் உங்கள் அப்பா. அப்பா என்ன பண்ணுறீங்க, எலும்புங்க, என்னை மன்னிச்சிருமா அப்பா, எலும்புங்கப்பா, காலிலலாம் எப்போ விழுந்துக்கிருக்கீங்க, மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எலும்பிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருமா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டோம்ல, அது இல்லைப்பா. அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் குடும்பமே அங்கே தான் நிற்கும். ஜேகே ஃபேமிலி எல்லாருமே நிற்கும். நிலா ஆசை நீண்டுக்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் வயன் அப்படின்ட்டு வருவா. நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. பார்த்துட்டு எதுக்காக எல்லோரும் வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வாம்மா. இல்லைப்பா நான் வரமாட்டேன். அப்பா அப்படி பேசிக்கிருக்கப்பா கணக்கா ஜேகே வயன் அப்படின்னோடனே குடும்பமே அப்படியே சைடாகவும் பார்த்தா ஜங்கு கடைசியாக நின்றுக்கிருப்பான். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே உங்கள் ஸ்டமக்கை பார்ப்பான். உங்களுக்கு 9 month இருக்கும். சாரி டே அப்படின்னவும் நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ப்ளீஸ் யாருமே என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்காதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் இங்கே அப்படின்ட்டு சொல்லுவா. உங்கள் குடும்பமே ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஏலவே இல்லான்ப்பீங்க, நான் வரமாட்டேன்ட்டு. பட் இல்லைன்ட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் நீங்கள் இப்போ இருக்கிறது உங்கள் வீட்டில் தான். அம்மாடி வயன், பாப்பா எப்படி இருக்கு? இப்போ ஒன்றுமே பேசாமல் இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. எங்கள் மேலே அந்த கோபத்தெல்லாம் ஒரு சைடு வையம்மா.
ஓரம் கட்டி வை. பாப்பா பாப்பா எப்படி இருக்கு? இத்தனை நாள் இல்லாத அக்கறை இப்போ மட்டும் ஏன்? அம்மா அம்மா தானே. நானாச்சும் கேட்குறேன், என்கிட்டயாச்சும் சொல்லுமா. நல்லா தாம்மா இருக்கான். என்ன குழந்தை? கேர்ள் பேபின்னு இருக்காங்கம்மா. எப்போ டெலிவரி சொல்ல முடியாது, இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே. அப்போ ஜேகே ஒரு மாதிரி ஒரு ஓரத்தில் இருந்து உங்களையே பார்த்துக்கிட்டு நிற்பான். அப்போது உங்கள் ஃபேமிலியெல்லாம் என்ன நினச்சாங்க தெரியல, நீங்களும் ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் பேசட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஜங்குக் உங்ககிட்ட வந்து நிற்பான். நீங்கள் ஜங்குக்கு நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க. ஃபைன், எப்படி இருக்க? நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் ரியலி சாரி. நான் தான் ஒன்று எல்லா இதுக்கும் நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். என் மேலே தான் தப்பு. என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை. பாப்பா பாப்பா எப்படி இருக்கா? நீங்கள் எதுக்குமே ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒரு டைம் பாப்பாவை நான் ஃபீல் பண்ணட்டா? நீங்கள் நோன்ற மாதிரி எடை ஷேக் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி ஜங்குக்கு இருக்கும். சரிடி, நீயும் பாப்பாவும் நல்லா இரு, சந்தோஷமாக இருங்க. எனக்கு உங்களுக்குள்ளே இடையில வர மாட்டேன். அப்போ உங்கள் அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு, நடந்துருச்சு. ஒரு குழந்த அப்பா இல்லாமல் வளர்றது எப்படி சாத்தியம்டி? அவரும் தப்பெல்லாம் மன்னிச்சு உங்ககிட்ட வந்து கேட்டு நிற்கிறாரு. அவளை மன்னிச்சிட்டு நீ அவர் கூட வாழ்கிற வழியை பாரு. எப்படி அம்மா உங்களுக்கு வாய்க்குசாமல் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க? அக்காவும் அவரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கேள்விப்பட்டேன். இன்னும் 1 வீக்கில் அவங்களுக்குள்ள மேரேஜ்ன்ட்டு. அதை பண்ணுற வழியை பாருங்கள், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு போகிறப்ப உங்கள் அக்கா ஓடி வந்து உங்கள் காலில் வந்துட்டு, ஃபயன் ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிரடி, தப்பு தான், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்குன்ட்டு உன்னை நான் காயப்படுத்தணுன்ட்டு. ஏன்னா காயப்படுத்தணுன்ட்டா? இல்லைக்கா, நீ எனக்கு என்றைக்குமே காயப்படுத்தினதில்லை. நான் உன் லைஃப்பை அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். என் லைஃப்பை என்னை வாழ விடுங்க. இல்லை, நான் நினைக்கிறேன் ஜங்கு கூட நான் வாழ்கிறேன்ட்டு. இல்லடி. அப்போது உங்கள் அக்கா ஒரு ரூம் உங்களுக்கு உங்களுக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு, இல்லை தப்பாக நினச்சிக்கிருக்க, அன்றைக்கி என்னை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனது உண்மை தான். ஆனால் எங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலடி. நான் அவரை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். நமக்குள்ள இதெல்லாம் வேணான்னு. ஏன்னா எனக்கு நினப்பு தாண்டி வந்துச்சு. எனக்கு கண் கலங்கி பார்த்து நின்றது தான் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. என்னால் சத்தியமாக உனக்கு துரோகம் பண்ணணும்னு எனக்கு நினைக்கல, தோணவே இல்லடி. நிலா இது மாதிரி உங்ககிட்ட சாரி கேட்டுக்கு நிற்பா. நீங்கள் ஷோ அப்படின்ற மாதிரி நிற்பீங்க. அம்மாவும் உங்கள் எல்லாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஜங்கு கூட இரு, ஜங்கு கூட வாழ் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபைனலாக முடிவு பண்ணுவீங்க, சரி நான் என் குழந்தைக்காக அவர் கூட நான் வாழ்கிறேன். ஆனால் அவர் என்றைக்குமே என் குழந்தைக்கு அப்பா மட்டும்தான் இருக்கணும். எனக்கு ஹஸ்பண்ட் அவர் எப்பயுமே இருக்கக்கூடாது. டிவோர்ஸ் பண்ணதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. சரி அவர் கூட இருக்கிறதே பெரிய விஷயம், அதுக்கு பிறகு போக போக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுருவாங்க. இப்படியே தான் உங்களுக்குள்ள டேஸ் போகும். உங்களுக்கு டெலிவரி பெயினும் வரும். ஒரு கேர்ள் பேபி தான் பிறக்கும். ஜங்குக்கெலாம் அப்படி ஒரு சந்தோஷம், ப்ளஸ் அவருக்கு அவ்வளோ ஒரு கவலை. ஏன்னா ஒரு ஹஸ்பண்டாக ஒரு அப்பாவாக ஒரு 9 மந்த்து தான் குழந்தைய ஃபீல் பண்ணலையேன்ட்டு அவருக்கு ஒரு பக்கம் ஒரு கவலை இருந்தாலும், என் பொண்ணு பிறக்கிறப்ப நான் கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக அவர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்காக தான் ஜேகே கூட இருப்பீங்க. பிகாஸ் இது ஜேகேக்கான தண்டனை. ஏன்னா ஜேகே தான் இந்த இதுக்கெல்லாம் ரீசன் காரணம். பிகாஸ் அவர் தான் உங்கள் கூட அந்த மாதிரி இருந்தது. என்னத்தை அவர் மேலே தப்பு இல்லைனாலும் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, உங்களை வந்து ரிவெஞ்ச் பண்ணணும்னு பண்ணியிருக்கக்கூடாது. அதனால நீங்கள் அதை ஜங்குக்கு கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இந்த ஸ்டோரி இப்படியே முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல நான் எப்படி கொண்டு போனேன்ட்டு. இது சேட் எண்டிங்கும் சொல்ல முடியாது, ஹாப்பி எண்டிங்னு சொல்ல முடியாது. கடைசியாக நான் உங்கள் 2 பேர்த்தையும் நான் சேர்த்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நிலாவோட லைஃப் என்னாச்சுன்ட்டு. நிலாவுக்கு வந்து இங்கே இருந்திருக்கவே மாட்டா, அப்ராட் கிளம்பி அங்கேயே செட்டில் ஆகிருந்திருப்பா. பிகாஸ் அவள் வந்து ஒரு கில்ட்டினஸ்னால அவள் வந்து இங்கே இருந்திருக்க மாட்டா. அண்ட் அப்ராட்டில் வந்து அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவளோட சோல்மேட்டை வந்து அவள் கண்டுபிடிச்சி அவங்க கூட லைஃப் லாங் சந்தோஷமாக இருந்துக்கிருக்கா. அண்ட் நீங்களும் அதை தான் போக போக ஜங்குக்கு மனசை புரிஞ்சு
நம்ம பொண்ணுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஜேகே அக்செப்ட் பண்ணி எகெயின் உங்கள் குழந்தையோட செகண்ட் பர்த்டே டைம்லேயே உங்களுக்குள்ளே மேரேஜ் நடந்திருக்கும், செகண்ட் மேரேஜ் மாதிரி. நீங்களும் லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறீங்க. இது ஹாப்பி எண்டிங் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இதோட முடிச்சுக்கலாம். பாய் ஜூலிஸ், கமெண்ட் மஸ்ட். அப்படியே இந்த பர்பிள் ஹார்ட் மறந்துடாங்க. டேக் கேர் ஆஃப் போடணும்னு சொன்னேன்ல, மறந்துடாங்க. ஓகே பாய் பாய்.